ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் சென்டர் ப்ளீட் எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சில்க் சாரியை ப்ரீப்ளீட்டட் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக அயன் பண்ணி நம்ம சாரியவே ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்டில் வந்துட்டு ரொம்ப ஒரு நேச்சுரலான லுக் எப்படி கொடுத்து ப்ரீப்ளீட்டட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு சில்க் சாரி தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த சாரி வந்து ரொம்ப ஹார்டான சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் சில்க் சாரின்னு சொல்லலாம். இந்த சாரியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அயன் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபாக அயன் பண்ணி அந்த கிளாத்தே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சாரி வந்துட்டு ரொம்ப ரஃப்பாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப நேச்சுரலாக ஸ்டிஃபாகவும் உங்களுக்கு கட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். இப்போது இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் ப்ளீட்டுக்கே போயிடலாம். அதுக்கு முதல்ல வந்து பல்லு ப்ளீட், ஃப்ரண்ட் ப்ளீட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சென்டர் ப்ளீட் போக முடியும். பல்லு ப்ளீட், ஃப்ரண்ட் ப்ளீட்டை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இது எடுக்க தெரியாதவங்க வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு ப்ளீட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்துட்டு முடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரீப்ளீட்டட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து சென்டர் ப்ளீட் எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களோட பல்லு ப்ளீட் வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எடுத்து பாடியை சுற்றின மாதிரி கொண்டு வாங்க. எப்பவும் போல் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்துட்டு கரெக்டாக உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் நல்லா டைட்டாக பார்டர் பிடிச்சி இழுத்து ஒரு மார்க் பாயிண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அங்கேருந்து தான் சென்டர் ப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அப்பயுமே நிறைய பேர் வந்து சென்டர் ப்ளீட் ஒழுங்காகவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக என்னோட ரைட் ஹேண்ட் சைட் கிட்ட கொண்டு வந்துட்டு அங்கேருந்து நான் மார்க் பண்ணி இப்போ வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ளீட்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான். உங்களோட சுத்தளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. உங்களோட சாரீ சின்னதாக இருந்து நீங்கள் குண்டாக இருக்கீங்களா, ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒல்லியாக இருந்து சாரீ ரொம்ப பெருசாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மீடியமான சைஸில் வந்துட்டு கரெக்டாக நான் எடுத்துகிட்டே வரேன். அதே மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ரொம்ப ஈக்குவலாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இடுப்பு அளவு கண்டிப்பாக நீங்கள் விடணும். விடலைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கிற மாதிரி இருக்கும் கட்டும்போது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக உங்களோட ஹிப் சைஸை வந்து நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோன்றது தான் பெரிய விஷயமே. இருக்கிறதுல இந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி. பல்லு ப்ளீட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் அது இதுன்னு நிறைய தேவைப்படும். ஆனால் சென்டர் ப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணுன்றதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பாடி கிட்ட இப்படி வச்சுட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள் சுத்து இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பல்லு ப்ளீட், ஃப்ரண்ட் ப்ளீட் வரணும், அதாவது முந்தானி. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக வச்சு தப்பாக வந்து மடிச்சிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபேஸ் ஆகிற மாதிரி வச்சாலே போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அடியில் இருக்க ப்ளீட்டை முதல்ல வெளியில் எடுங்க. அதுக்கு அடுத்து வர எல்லா ப்ளீட்டுமே ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே தள்ளி வச்சாலே போதும். இதுதான் ஈஸி ட்ரிக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கு இல்லையா, பஞ்சாக இருக்குல்ல ப்ளீட்ஸ், அது எல்லாமே ஒன்றொன்னா தள்ளி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வயிறு கிட்ட வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணும்போது டக்கின் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது, பார்க்க சமமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற ரீசனே. இல்லை நான் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்படியே நான் வந்து டக்கின் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ்லாம் வெளியில் விசிபிளாக ஆகாது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். நான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லா பார்ட்டிஷனும் நான் எடுத்து இந்த மாதிரி டேபிள் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஏடாகூடமாக பண்ணக்கூடாது. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மேலேயே பாடி மேலேயே வச்சு நான் கொஞ்சமாக தள்ளி வச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டேபிள் மேலே போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணும் போது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ரொம்பவும் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் நெருக்கமாக வச்சிடக்கூடாது. எல்லாமே ஈக்குவலாக நீங்கள்
வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீட்ஸும் வந்து அவுட்புட் கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ நான் மேலே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ண போகிறேன். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ப்ளீட்ஸுமே ஒன்றா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பின் பண்ணுங்கள். ஏதாவது 1-2 ப்ளீட் விட்டுட்டு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து பின் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பின் இறங்கலை உள்ள அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய பின் தான் யூஸ் பண்ணணும். பெரிய பின்லேயே பார்த்தீங்கன்னா நிறையது வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி பின் பண்ணணும். நீங்கள் குத்தும்போது நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா நகட்டி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்டான சாரீஸில் ஜரிகையில் உள்ளே இறங்காது. அப்போ அந்த சமயத்தில் ஈஸியாக உங்களுக்கு இறங்கிடும். இப்போ நான் பண்ணுறதே உங்களுக்கு நல்லா தெரியும். திருகி உள்ளே வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் சின்ன பின்னாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி பின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மெஸ்ஸியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் பார்டரில் வந்து இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பார்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கான்றது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டே ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணும்போது முனையில் வந்து நீங்கள் அப்படி பிடிச்சி நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணிலாம் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கையிலே வந்து இது பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, லைக் கையிலே வந்து அயன் மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பவுன்சினஸோ இல்லை ஒரு நார்மல் நேச்சுரல் லுக்கோ இருக்காது. ஸோ அதனால் வந்து சாஃப்டாக பிடிச்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து மிடில் வரைக்கும் கொஞ்சமாக நல்லா ஸ்டிஃபாக இழுத்து வச்சு பின் குத்த போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். எஸ்எஸ் பிரைடல் ஸ்டுடியோவில் வந்து மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களுமே வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ப்ரீ ப்ளீட்டிங், அயனிங், ஃபோல்டிங்ட்டு கிளைண்ட்ஸ்க்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம். ஸோ சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய கைடன்ஸ் அண்ட் ஐடியாஸும் கொடுக்குறோம். அண்ட் மார்க்கெட்டிங் செஷனும் இருக்குது வித் சர்டிஃபிகேட்டோட. உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப அப்ராடில் இருக்கிறவங்க அண்ட் தமிழ் தெரியாதவங்க வந்து யூ கேன் அட்டன் அ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ செஷன். ஸோ நாங்கள் அதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலுமே உங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் அதில் டீச் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லைவ் செஷன் தான் வேணும்னாலுமே நீங்கள் அட்டன் பண்ணி. வந்து சென்டர் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நேச்சுரல் லுக்காக இருக்கணுன்றதுக்காக நான் மிடில்லேருந்து மேலேருந்து மிடில் வரைக்கும் நான் வந்து இப்போது அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் நார்மலாக கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட மெயின் ட்ரிக்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். என்ன இது அயன் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அயன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம். இப்போ நான் அயன் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கீழே அயன் பண்ண மாட்டேன். ஸோ மேலே இருந்து நான் பின் குத்தினேன் பார்த்திங்களா, அந்த இடத்து வரைக்கும் தான் நான் வந்து கால் பகுதி தான் நான் வந்து அயன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம அயன் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுன்ஸியாக ஆகிடும். ஸோ இதுதான் அதோட மெயின் ட்ரிக்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லைவாகவே உங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கும் போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்குன்ட்டு. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப நேச்சுரலாக பவுன்ஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து அயன் பண்ணி சாரீ டேமேஜ் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு பேனிக்குமே இருக்காது. பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை வியர் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வந்து ப்ராப்பராக என்னோடய பாடியில் வச்சு காட்டுறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், இதுதான் வந்து அதோட அவுட்புட். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சாரீ லவ்வர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களோட ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான சாரீஸ் எல்லாமே வந்து அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாரீ நினச்சி பயப்படவும் வேண்டாம். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க சாரீ என்னால் கட்டவே முடியாத சாரீ அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் அதை தாராளமாக இந்த டெக்னிக்கை
யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு. உங்களோட ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரீப்ளீட்டட் பண்ணி கொடுக்கணுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்துட்டு ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர பெஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.